அனைவருக்கும் என் இனிய வணக்கம். திருக்குற்றாலத்திலிருந்து ஐந்தருவிக்கு போகிற ரோட்டில் சாரதா ஆசிரமம் இருக்குது. வாங்க, அதனுடைய அமைதியான அற்புதமான உட்புற தோற்றத்தையும் அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுதான் அந்த உட்புற தோற்றம். இங்கே மாமரம், பலாமரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மரங்கள் இருக்குது. நல்ல நிழல், நல்ல அருமையான குளிர்ந்த காற்று. எதிர்க்கு தெரிகிற வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா வரிசையாக. அதெல்லாம் பக்தர்கள் அந்தர்யோக வரும்பொழுது தங்கும் விடுதிகள். இந்த ஆசிரமத்துக்குள்ள ஸ்ரீ ஞான காளிகாம்பாள் திருக்கோயில்னு ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. அது உள்ளே இருக்கிற சுவாமியை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். கோயிலுக்கு பக்கத்துலேயே இரட்டை லிங்கங்கள் ஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நம்ம வணங்கிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. இதுவும் தங்கும் விடுதிகள் தான். இந்த லாஸ்ட்டில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் விவேகானந்தர், சாரதா தேவி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகியோருடைய கோயில் இருக்குது. இது பாருங்கள், இந்த ஞான காளிகாம்பாள் கோயிலுக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் சிலை. இதுதான் ஞான காளிகாம்பாள். அம்பாளின் திருமுகம் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக, அன்பு ததும்ப, அருள் ததும்ப, ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு. கையில் ஒரு திரிசூலம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த திரிசூலத்தில் அந்த காளிகாம்பாளுடைய உருவம் பொறிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் சாதாரண வேலைப்பாடு அமைந்த பித்தளை திரிசூலங்கள்லாம் பார்த்துருக்கேன். இது செம்பால் ஆனது. அம்மானுடைய திருமுகம் பொருந்திய ஒரு திரிசூலம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே உட்காந்து தியானம் ஜபம் பண்ணுறது அலாதியான இன்பத்தை கொடுக்கிறது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பூஜை நேரத்தினுடைய அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.